வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா. இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கிவிட்டீர். இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கிவிட்டீர். ஐயா நீதிமானாக்கிவிட்டீர். ஐயா நீதிமானாக்கிவிட்டீர். வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா. ஆவியினால் வார்த்தையினால் மறுபடி பிறக்க செய்தீர். ஆவியினால் வார்த்தையினால் மறுபடி பிறக்க செய்தீர். என்னை மறுபடி பிறக்க செய்தீர். என்னை மறுபடி பிறக்க செய்தீர். வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா. இரத்தத்தால் தெளிக்கப்பட்டோ ஒப்புர வாக்கப்பட்டோ. இரத்தத்தால் தெளிக்கப்பட்டோ ஒப்புர வாக்கப்பட்டோ. நாங்கள் ஒப்புர வாக்கப்பட்டோ. நாங்கள் ஒப்புர வாக்கப்பட்டோ. வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம். உம்மை நோக்கி பார்க்கின்றோ பிரகாச அடைகின்றோ. உம்மை நோக்கி பார்க்கின்றோ பிரகாச அடைகின்றோ. நாங்கள் பிரகாச அடைகின்றோ. நாங்கள் பிரகாச அடைகின்றோ. வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா. அற்புதமே அதிசயமே ஆலோசனை கர்த்தரே. அற்புதமே அதிசயமே ஆலோசனை கர்த்தரே. எங்கள் ஆலோசனை கர்த்தரே. எங்கள் ஆலோசனை கர்த்தரே. வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா. உம்மையன்றி உம்மையன்றி யாரிடம் செல்வோம்? ஜீவனுள்ள வார்த்தை நீரே. உம்மையன்றி யாரிடம் செல்வோம்? ஜீவனுள்ள வார்த்தை நீரே. ஐயா ஜீவனுள்ள வார்த்தை நீரே. சொல்லுவாமா ஜீவனுள்ள வார்த்தை. ஓ நீங்க ஒருவர் மாத்திரமே அப்பா. ஜீவனுள்ள ஜீவனுள்ள வார்த்தை நீரே. ஐயா ஜீவனுள்ள வார்த்தை நீரே. சொல்லுவோமா ஜீவனுள்ள வார்த்தை நீரே. ஜீவனுள்ள வார்த்தை நீரே. ஐயா ஜீவனுள்ள வார்த்தை நீரே. வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா.
உம்மையன்றி யாரிடம் செல்வோம்? ஜீவனுள்ள வார்த்தை நீரே. உம்மையன்றி நாங்கள் யாரிடம் செல்வோம்? ஜீவனுள்ள வார்த்தை நீரே. ஐயா ஜீவனுள்ள வார்த்தை நீ. சொல்லுவோம் ஐயா, எங்கள் ஜீவனுள்ள வார்த்தை நீ. எங்கள் ஜீவனுள்ள வார்த்தை நீ. எங்கள் ஜீவனுள்ள வார்த்தை நீ. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை நோக்கி பார்க்கின்றோம், பிரகாசம் அடைகின்றோம். உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கின்றோம், பிரகாசம் அடைகின்றோம். ஐயா பிரகாசம் அடைகின்றோம். ஏசையா நாங்கள் பிரகாசம் அடைகின்றோம். பிரகாசம் அடைகின்றோம். நாங்கள் பிரகாசம் அடைகின்றோம். நாங்கள் பிரகாசம் அடைகின்றோம். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை நோக்கி பார்க்கின்றோம், பிரகாசம் அடைகின்றோம். உம்மை நோக்கி பார்க்கின்றோம், பிரகாசம் அடைகின்றோம். நாங்கள் பிரகாசம் அடைகின்றோம். நாங்கள் பிரகாசம் ஜீவனுள்ள வார்த்தை நீங்கப்பா. ஆண்டவரே, உம்மிடம் அன்றி யாரிடம் நாங்கள் செல்வோம்? ஜீவனுள்ள வார்த்தைகள், உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள், வாழ வைக்கிற வார்த்தைகள், எங்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தைகள், எங்களை தேற்றுகிற வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவா உண்டு என்று சொல்லி பாசிக்கிறோமே ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் இந்த வார்த்தையின் இடத்துல வந்த எங்களுக்கு ஆண்டவரே ஒரு புது வாழ்வு நிச்சயமா எங்களுக்கு நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர் அப்பா. அந்த பிரகாசமுள்ள வாழ்க்கையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து ஆண்டவரே உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு தந்த வாக்கு திட்டங்களை ஒவ்வொரு நாளும் சொல்லி ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் வசனத்தை அறிக்கையிட்டு ஜெயம் பெற நம்ம ஒப்பு கொடுப்போமா? உற்சாகமாய் பாடு. என்னை மறவா இயேசுநாதா, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாவிக்கு நல்ல தீபமினே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமினே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். சொல்லுவோம் கரங்களை உயர்த்தி. பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமின் மேல் நீர்
வைத்ததினால் பறிக்க எவனா பாசம் என்ன நீர் வைத்ததினால் பறிக்க இயலா எவரும் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும். சொல்லுமா, என்னை மறவாத நேசரே ராஜா உந்தன் தயவா என்னை நடத்தும். தாய்த்தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே. கரங்களை சோத்திரம் பண்ணுவோமா. தாய்த்தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்திரண்டோ உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. வரைந்திரண்டோ உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை அனுதினம் நடத்துங்கப்பா. ஓ என்னை மறவாத நேசரே உந்தன் தயவா என்னை நடத்தும். தீக்கற்றோரா கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். தீக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியா யாதும் நெறியா என் தலை முடியும் எண்ணினீரே. நீரறியா யாதும் நெறியா என் தலை முடியும் எண்ணினீரே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும். சொல்லுவோமா, என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும். உன்னை தொடுவோம் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோம் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் பதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. அக்கினியின் பதிலாக அன்பரே என்னை காத்திடும். அக்கினியின் பதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. அக்கினியின் பதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை முழுதும் ஒப்புவித்தேனே ஏற்று என்றும் நடத்துவீரே. ஒப்புக்கொடுக்காம கரங்களை உயர்த்தி நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. எப்படியும் உம் வருகையிலே உங்க பிள்ளை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். மறந்திடுமே உம் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே. பறந்திடுமே உம் நாமத்திலே பரனே
ஜெய கொடியே பறந்திடுமே உம் நாமத்திலே பரனே எனக்கா ஜெய கொடியே அக்கினியில் பதிலாக அன்பரே என்னை காத்திடுமே நீரறியா யாதும் நெறிடார் என் தலை முடியும் என் நீரே நீரறியா யாதும் நெறிடார் என் தலை முடியும் என் நீரே என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும் சொல்லுமா என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே நீர் சொல்லி ஆண்டவரே எங்களுக்கு தந்திருக்கிற மேலான வாக்குத்தத்தங்களை வசனத்தை ஒவ்வொரு நாள் நாங்கள் அறிக்கை செய்து ஜெயம் பெற ராஜா எங்களுக்கு கிருபை தரும்படியாய் எங்களை ஒரு நாளும் மறக்காதவராய் ஒரு நாளும் மாறாதவராய் ஆண்டவரே ஒரு நாள் எங்களை கைவிடாதவராய் ஆண்டவரே உடைய வசனத்தையும் வாக்குத்தத்தங்களையும் எங்களுக்கு நீர் தந்து ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாள் நடத்துகிற உங்கள் கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக உள்ளத்தினாடத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம்ப்பா. ஆவியானவரே நீங்கள் எங்களை தொடர்ந்து ஆளுகை செய்வீராக. நீர் எங்களை ஆளுகை செய்து எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஆளுகை செய்யும் ஆவியானவரே கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஒப்பு கொடுப்போம். பலியாய் தந்தே பரிசுத்த ஆனவரே என்னை ஆளுகை செய்யும் ஆனவரே பலியாய் தந்தே பரிசுத்த மானவரே ஆவியானவரே என் ஆற்றல் ஆனவரே கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுப்போமா? சரண்டர் பண்ணுவோம். ஆவியானவரே எங்களை ஆளுகை செய்யுங்க. என் ஆற்றல் நீங்க தான்ப்பா. நினைவெல்லாம் உமதாகணும் என் பேச்செல்லாம் உமதாகணும் நினைவெல்லாம் உமதாகணும் என் பேச்செல்லாம் உமதாகணும் நாள் முழுதும் வழி நடத்தும் என்னை நாள் முழுதும் வழி நடத்தும் உம் விருப்பம் செயல்படுத்தும் உம் விருப்பம் செயல்படுத்தும் ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே என்னை ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே புதிதாக்கும் புதுப்படைப்பாய் மாற்றுமையா புதிதாக்கும் பரிசுத்தரே புதுப்படைப்பாய் மாற்றுமையா உடைத்து விடு உருமாற்றும் என்னை உடைத்து விடு உருமாற்றும் பயன்படுத்தும் என்னை பண்படுத்தும் பயன்படுத்தும்
ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, என்னை ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, கரங்களை உயர்த்தி ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே, ஆவியானவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. எங்கள் ஆற்றல் நீங்க தான், எங்க ஆதாரம் நீங்க தான், எங்க ஆதரவு நீங்க தான், எங்க கேடகம் நீங்க தான், எங்க பலனெல்லாம் நீங்க தான், எங்க ஆசையெல்லாம் நீங்க தான், எங்க தேவையெல்லாம் நீங்க தான். ஓ, எங்க நினைவெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீங்க எங்களை ஆளுகை செய்திருங்கப்பா. ஆண்டவரே, எங்க கண்ட்ரோலுக்குள்ள எங்க வச்சுக்கோங்க ஆண்டவரே. உங்க கரத்துக்குள்ள வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்க உங்க கரத்துக்குள்ள இருக்கிறோம் என்கிற எண்ணத்தோடு கூட, உங்க பிரசனம் எங்களை சூழ்ந்திருக்குது என்ற எண்ணத்தோடு கூட, ஆவியானவரே நீங்க எங்க கூட இருக்கிறீங்க, எங்களுக்குள்ள இருக்கிறீங்க ஆண்டவரே, எங்களை சூழ்ந்திருக்கிறீங்க என்ற எண்ணம் எப்போது எங்களுக்குள்ள இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாய் அந்த ஒவ்வொரு நாளுமை சார்ந்து வாழ எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். ஆவியானவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், கரங்களை வைத்து ஒப்பு கொடுப்போமா. பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொரு நாளும் நீங்க எங்களை நடத்தும்படியாய், உங்க வார்த்தையை கொண்டு எங்களை நடத்தும்படியாய், உங்க வசனமே எங்கள் கால்களுக்கு தீபமாய் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு காட்டுங்க. வேதத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கண்ணோக்கமாய் இருக்க, வேதத்தையே மையமாய் வைத்து நாங்கள் வாழ ஆவியானவரே எங்களுக்கு கிருபை செய்யுங்க. வெளிப்பாடுகளை தாங்க ஆண்டவரே. ஓ, இந்த கிருபை தந்து ஒவ்வொரு நாளும் நடத்தும்படியாய் எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமையாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத பாட வகுப்புக்கு வந்திருக்க உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த ரோமர்கள் நிருபத்திலிருந்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் தியானிக்கிறோம். கடந்த வாரத்தில் 2வது அதிகாரத்தின் நம்ம தியானிக்க ஆரம்பித்தோம். இந்த 2வது அதிகாரத்தில் தேவன் எவ்விதம் நியாயம் தீர்க்கிறார் அப்படின்ற தலைப்பின் கீழே அந்த அதிகாரத்தை நம்ம படிக்கிறோம். தேவனுடைய நியாய தீர்ப்பு குறித்து படிக்கும்போது 3 காரியங்கள், 3 உண்மைகள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. என்னதுன்னா, அது நிச்சயமானது. தேவன் அன்புள்ளவராக இருந்தாலும் நீதி உள்ளவராகவும் இருக்கிறார். அப்போ நீதி உள்ள தேவன் கண்டிப்பாக நியாயம் தீர்த்தே ஆக வேண்டும். அதனால் சிலர் அன்புள்ளவர் கர்த்தர் நியாயம் தீர்க்க மாட்டார் அப்படின்றதெல்லாம் பொய். அப்போ நியாய தீர்ப்பு என்பது நிச்சயம், ரைட்? அது ரியல். அடுத்தது, நியாய தீர்ப்பில் பட்சபாதமே இருக்காது. வேண்டப்பட்ட ஆட்கள், தேவையில்லாத ஆட்கள், தேவையான ஆட்கள் அப்படின்ற பட்சபாதமே இல்லாமல் எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும். அடுத்தது, நியாய தீர்ப்பு பலனும் உள்ளது. அதுக்கான கான்சிக்வன்சஸ்க்கு, அதனுடைய ஒவ்வொரு காரியத்துக்கும் பலன் இருக்காது. நல்லதோ கெட்டதோ அதுக்கான பலன் இருக்கிறது. ஸோ தேவன் எதை அடிப்படையில் நியாயம் இருக்கிறார் என்று கடந்த வாரத்தில் 2 காரியங்களை நம்ம பார்த்தோம். ஒன்று, சத்தியத்தின் ட்ரூத், சத்தியத்தின்படி கர்த்தர் நியாயம் இருக்கிறார். 2வது, கிருபையின்படி. சத்தியத்தை அறிந்து மனதார பாவம் செய்வோமானால் நியாய தீர்ப்பு காத்திருக்க வேண்டும். கிருபையாக கர்த்தர் சில காரியங்களை நம்ம பொறுமையாக இருக்கிறார். தயவு, அவருடைய பொறுமை, இதெல்லாம் நம்ம இடத்துல அவர் காண்பிக்கிறது அவருடைய கிருபையை காண்பிக்கிறது. அந்த கிருபையை நம்ம அசட்டை பண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் கொடிதான ஆக்கினிக்கு உள்ளாக்கப்படுவான் என்று எபிரேயரில் வாசித்தோம்.
ஸோ கிருபையின்படி கர்த்தர் நமக்கு கொடுத்த கிரேஸ் பீரியடின் அடிப்படையில் நமக்கு நியாய தீர்ப்பு இருக்கும் அப்படின்னா. மூன்றாவதாக இன்னைக்கு ரோமருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 5வது வசனம். உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி உன் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்கிறாயே. ஆமென். உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கு ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும். மூணாவது, இருதய கடினத்தின் அடிப்படையில், கடினமான இருதயம் இருக்குல்ல, அதாவது ஆண்டவர் நமக்கு எச்சரித்தும் இருதயத்தை என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் கடினப்படுத்திக்கிறாங்க. கடினப்படுத்துறதின் அடிப்படையில் நியாய தீர்ப்பு அமைய போகிறது. இருதய கடினத்தின்படி நியாயம் இருக்கும். இருதய கடினம் என்பது என்ன? இருதயத்தை கடினமாக வச்சுருக்காங்க தெரியுமா சிலர்லாம். நம் வாழ்வில் ஆண்டவருடைய தலையீட்டை அல்லது புரிந்து கொள்ள மறுப்பது. ஆண்டவருடைய வாழ்க்கையில் தலையிடுகிறார். ஆமேனா? தலையீட்டை புரிந்து கொள்ள மறுப்பது அல்லது புரிந்து கொள்ள எதிர்ப்பது. தலையெல்லாம் கூடாது. சிலருடைய வாழ்க்கையில் நீங்கள் தலையிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? நான் இந்த டைரக்ஷனில் போயின்னு நீ நான் அந்த டைரக்ஷனில் திரும்புன்ற, அதெல்லாம் முடியாது. அப்படியே ஒரு மாதிரி சொல்கிற பேச்சே கேட்காம ஒரு மாதிரி இருதயத்தை என்ன பண்ணுவாங்க, கடினமாக வச்சுருப்பாங்க. ஸோ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தலையிடுகிறார். அவர் தலையிடுவதற்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. ஸோ நம்ம அதை விட்டு கொடுக்காமல் இருப்போம் அப்படின்னா, அப்படி இருதயத்தை கடினமாகவே வச்சுருப்போம்னா, அந்த கடினமான பீரியட் காலங்கள் இருக்குல்ல, அதன் அடிப்படையில் நியாய தீர்ப்பு இருக்கும். உதாரணமாக பார்வோன், யாத்ராகமம் 4வது அதிகாரம் அதனுடைய 21ஆம் வசனத்தை. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்த பின் நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாயிருந்து ஆகிலும் நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன், அவன் ஜனத்தை போக விடான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜனத்தை போக விடும், இருதயத்தை நான் கடினப்படுத்துவேன். 7வது அதிகாரம் 13-14 வாசித்துருங்க. கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவி கொடாமற் போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, பார்வோனின் இருதயம் கடினமாயிற்று, ஜனங்களை விடமாட்டேன் என்கிறான். பார்வோனின் இருதயம் கடினமாயிற்று, ஜனங்களை விடமாட்டேன் என்கிறான். 8-15 வாசித்துருங்க. லகு உண்டாயிற்றென்று பார்வோன் கண்டபோதோ தன் இருதயத்தை கடினப்படுத்தி அவர்களுக்கு செவி கொடாமற் போனான். கர்த்தர் கடினப்படுத்தினான். அப்போ பார்வோனுடைய இருதயம் கடினமாய், ஒவ்வொரு வாதை வரும்போதும் கர்த்தர் என்ன தெரியப்படுத்துகிறார் அப்படின்னா, எகிப்தில் உள்ள தெய்வங்களை விட யெகோவா தேவன் தான் சிறந்தவர் என்பதை அவனுக்கு வெளிப்படுத்தி காண்பிச்சிருக்க. அந்த வல்லமை தான் சிறந்ததுன்னு காண்பிக்கிறார். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், அதை ஏற்றுக்கொள்ள மனசில் மறுக்கிறான். அது அப்படியே சில வாதைகள் ரொம்ப அழுத்தம் ப்ரெஷர் கொடுத்தாலும் கொஞ்ச காலத்துக்கு என்ன பண்ணுறான், கொஞ்ச நேரத்துக்கு மனம் திரும்புகிற மாதிரி இருக்கிறான். லகு உண்டாயிற்று என்ற உடனே மறுபடியும் மாறிடுறான், கடினப்படுத்துகிறான். அப்போது தேவன் கடினப்படுத்துகிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் கடினப்படுத்துகிறார். தேவன் நமக்கு மென்மையான இருதயத்தை தந்தார், புது நவமான இருதயத்தை தான் தந்திருக்கிறார். இந்த கடினமான இருதயத்தை தான் தேவன் கடினப்படுத்துகிறார். யாருடைய இருதயத்தையும் தேவன் கடினப்படுத்துகிறது இல்லை. கடினமான இருதயத்தை தான் தேவன் என்ன பண்ணுறாரு, இன்னும் கடினமாக்குகிறார். அவ்வளோதான். இப்போ இங்கே பார்வோனுக்கு யெகோவா தேவன் தான் மற்ற தெய்வங்களை விட சிறந்தவர் அல்லது வல்லமை பெரியது என்று தேவன் குறுக்கிட்டு அதை வெளிப்படுத்த விரும்பினாலும் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல. இருதயத்தை கடினப்படுத்தினார். தேவன் ஒவ்வொரு முறையும் வாய்ப்பு கொடுக்குறார். தேவன் ஒரு காரியத்தை செய்ய வரும்போது நம்ம இல்லை நான் இப்படிதான் அப்படின்னே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது கிட்டத்தட்ட, அதாவது பவுல் அகிரிப்பா ராஜா கிட்ட பேசும்போது அகிரிப்பா ராஜா என்ன சொன்னா, நீ என்னை கொஞ்சம் குறையே கிறிஸ்தவன் ஆகிறதுக்கு
சம்மதிக்க பண்ணுகிறாய். அதாவது பவுல் கொஞ்சம் கிட்ட 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 இயேசு ஏற்றுக்கொள்றது கிட்ட கொண்டு வந்துட்டார் அகிரிப்பாவை. அந்த மாதிரி கர்த்தர் பார்வோனை கிட்ட கொண்டு வந்தாலும் இவன் தன்னுடைய இருதயத்தை என்ன பண்ணிட்டான்? கடினப்படுத்திட்டான். ஸோ காரியம் இலகுவான போது திரும்பவும் தன் இருதயத்தை கடினப்படும். மனம் திரும்புதலுக்கான அநேக சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்பட்டும் அவன் பிடிவாதமாகவே நின்று விட்டான். முடிவு என்ன ஆயிடுச்சு? தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் பிள்ளைங்களை இறந்தான். பார்வோனுடைய ரதம் கவிழ்க்கப்பட்டது. பார்வோனுடைய சேனை செங்கடலில் மூழ்கடிக்கப்பட்டது. எல்லார் பெரிய நஷ்டத்தை சந்திக்க வேண்டியது. அவன் தேவனுடைய நியாயத்தீர்ப்பை சந்திக்க வேண்டியது. நீ அதாவது கடினமாக 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 கோபாக்கினை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அதாவது தேவனுடைய நியாயத்தீர்ப்பு சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போ இருக்கும் அப்படின்னா, அந்த கோபாக்கினையின் கலசம் அது நிறையாத பட்சத்தில், அது ஃபுல்ஃபில் ஆகாத பட்சத்தில் அது ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார். கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். முதல் என்ன படித்தோம்? சத்தியத்தின்படி இருக்கும். ரெண்டாவது கிருபை. கிருபையின்படி, கிருபையா கர்த்தர் வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை கூட்டி தரார். தயவாக இருக்கிறார், பொறுமையாக இருக்கிறார். தண்டனைக்கேற்ற காரியங்கள் ஒன்றும் நடக்கலை. அப்போ அந்த பொறுமையாக இருக்கும் போது நான் இன்னும் அப்படி தான் இருப்பேன், நான் அப்படி தான் இருப்பேன், திருந்த மாட்டேன், நான் மனம் திரும்ப மாட்டேன், நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு கடினப்படுத்திட்டிங்கன்னா, கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் போது, முத்தம் செய்யும் போது இருதயம் கடினமாக இருந்தால் நியாய தீர்ப்பு வெளிப்படும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ பார்வோனுக்கு அந்த நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. 1 சாமுவேல் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்கன்னா, எகிப்தியரும் பார்வோனும், எகிப்தியர் அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தியர் என்ன பண்ணிட்டாங்க, கைப்பற்றிய பிறகு அவங்களுக்கு மூலவியாதி அப்புறம் சுண்டலினாலும் பாதிக்கப்பட்டார்கள். மூலவியாதினால் பாதிக்கப்பட்டார்கள். ஆனாலும் இவங்க வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, எகிப்தியரும் பார்வோனும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினது போல நீங்களும் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்துவானேன். அவர்களை அவர் தீங்காய் வாதித்த பின்பு ஜனங்களை அவர்கள் அனுப்பிவிட்டதும் அவர்கள் போய்விட்டதும் இல்லையோ? அவர்கள் தீங்காய் அனுபவித்த போது, அதாவது ஜனங்கள் பார்வோனுடைய இராணுவம் பார்வோனும் இருதயத்தை கடினப்படுத்தினதுனால ஜனங்கள் எல்லாரும் மரித்தார்கள். அப்புறம் பின்னாடி அனுப்பிச்சிட்டாங்க. அடிமையாக இருந்த ஜனங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் அனுப்பிட்டாங்க. அப்படி அனுப்பிவிட்டது இருக்கு. அதே போல் நீங்களும் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்துவானே, இந்த உடன்படிக்கை பெட்டி அனுப்பிவிடுங்க. ஏன் வச்சுருக்கிறீங்க? இதனால தானே மூலவியாதி வருது, பிரச்சனை வருது, அனுப்பிச்சிருங்க, வேண்டாம் அப்படின்னு இவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கப்படுது. ஸோ என்ன சொல்ல வரேன், இருதயம் கடினமாகும் போது நியாயத்தீர்ப்பு, தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வெளிப்படுகிறது. மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 6வது அதிகாரம் 52வது வசனத்தில், அவர்களுடைய இருதயம் கடினமுள்ளதாய் இருந்தபடியினால், அவர்களுடைய இருதயம் கடினமுள்ளதாய் இருந்தபடியினால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமற் போனார்கள். இருதய கடினம்ன்றது தேவன் குறுக்கீட்டை ஏற்க மறுக்கிறது அல்லது புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கிறது. இருதய கடினம். இருதய கடினம்னா என்ன அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இருதய கடினம்னா தேவனுடைய குறுக்கீட்டை, தேவனுடைய இன்டர்வென்ஷன், என்கவுண்டரை, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நுழையிறத நம்ம மறுக்கிறது, அது புரிஞ்சிக்காமல் இருக்கிறது, அல்லது புரிஞ்சுக்கிட்டு அது இல்லை 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 எனக்கு இப்படி தான் அப்படின்ற இதுலேயே வாழ்கிறது தான் இந்த இருதய கடினம். அந்த கடினத்திற்கு கவனிங்க, நியாய தீர்ப்பு நிச்சயம் இருக்குது. இங்கே அவருடைய இருதயம் கடினம் உள்ளதாக இருந்தபடியா 5 அப்பம் 2 மீனை கர்த்தர் என்ன 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுத்தார். அங்கே அந்த அற்புதம் நடந்த பிறகு தான் இது சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய இருதயம் கடினம் உள்ளதாக இருந்தபடினால் அப்பங்களை குறித்து அவர்கள் என்ன பண்ணாங்களாம், உணர்வே இல்லை. அதாவது பெரிய அற்புதங்கள் நடந்திருக்கு. அற்புதம் 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் சாப்பிட்ருக்கான், மீதி 12 கூட நடந்திருக்குன்னா அவங்களுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கணும்? சந்தோஷம், பெரிய அற்புதம் தானே. அந்த பரவசமே அடையல. என்னடா இவ்வளோ பெரிய அற்புதம் நடந்து இவ்வளோ செஞ்சாங்களே, ஒரு நன்றி சொல்கிறானா பாரு, கல்லாடா மனசு. என்ன அந்த வெயிட்டேஜ் தெரியல பாருங்க. காரணம்
இருதயம் கடினமாயிடுச்சு. தேவனிடத்திலிருந்து பெற்ற நன்மைகளுக்கு நன்றி சொல்லாம இருக்கிறதே இருதய கடினம்தான். தேவன் நமக்கு நன்மை செஞ்சிருக்காரா? அவர் என்ன பெருசா என்ன செஞ்சிட்டாரு? தட் மீன்ஸ் அந்த ரட்சிக்கப்பட்டதையே நம்ம சரியா உணரல, புரியல, அதனுடைய ஆழத்தை நம்மளால உணர முடியல. அந்த குழந்தை கையில் ஒரு 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 சவரன் செயின் தூக்கி போட்டிங்கன்னா அது என்ன சொல்லும்? அதுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அதுக்கு ஒரு 10 ரூபாய்க்கு இந்த பிஸ்கட் ஒன்று வாங்கி கொடுத்து ஒரு சாக்லேட்டை கொடுத்தீங்கன்னா அங்கிள்னு ஓடியாந்துடும். அதுக்கு அவ்வளோதான் தெரியும். அந்த மாதிரி நம்ம இருக்கிறோம். தேவன் நமக்கு கொடுத்த பெரிய ரட்சிப்பை 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு பங்கிட்டதை பார்த்த சீஷர்களுடைய இருதயம் பரவசம் அடையல. தேவன் செய்த நன்மைகளை உணர வேண்டிய விதத்தில் உணராமல் இருக்கிறது கூட இருதய கடினம் தான். தேவன் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செஞ்சிருக்கிறார். அந்த நன்மைகளுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்கிறோமான்னு பாருங்களேன். அப்போது நம்முடைய இருதயம் என்ன ஆயிருக்குன்னா கடினமாக இருக்குது. மேபி கடினத்தின் தன்மைகள் வித்தியாசம் இருக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாமல் ஓரளவுக்கு அந்த கடினத்தன்மை இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மென்மையான இருதயம் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மென்மையான இருதயத்தில் அந்த சென்சிட்டிவ்னஸ் ரொம்ப அதிகம் இருக்கும். ஒரு ஊசியத்து கொடுத்தனோம்னா மென்மையான சதையில் குத்துனோம் கிட்ட வந்து லைட்டாக பட்ட உடனே வலிக்கும். அது ரொம்ப கடினமாகிடுச்சுங்க. வேலை செஞ்சு கையை ரஃப் ஆகி அல்லது அடுப்பில் வேலை செஞ்சு ரொம்ப சூடு தாங்கி அந்த இடத்துல குத்தினாலும் அல்லது சூடு வட்டாலும் ரஃப் ஆனதுனால மறுத்து போச்சு, தெரியாது. ஸோ அந்த மாதிரி நம்முடைய இருதயம் இருக்கக்கூடாது. இருதயம் கடினம் ஆக 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 நியாயத்தீர்ப்பு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்க் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தையும் வாசிங்க. அதுலேயும் இதே தான் குறித்து படிக்கிறோம். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமா இருக்கிறதா? இயேசு என்ன சொன்னார்னா, பரிசேயருடைய புளித்தமாவை குறித்து உபதேசத்தை குறித்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கண்ணா. உடனே இவங்க என்ன யோசிச்சிட்டாங்க, நம்ம அப்பங்களை கொண்டு வராதனால தான் அப்படி தான் பேசுகிறாரு இவர். அப்பங்களை கொண்டு வராதனால பேசுகிறேன். 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுத்தனே, இன்னுமா உணராமல் இருக்கிறீங்க? இன்னுமா யோசனை பண்ணுகிறதுன்னு இன்னுமா சிந்தியாமலும் உணராமல் இருக்கிறீங்க? இன்னுமா இருதயம் கடினமாக இருக்குது அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். அப்போது நம்முடைய தேவன் செய்த நன்மைகளை உணர மறுக்கிறது அல்லது அதற்கு நன்றி சொல்கிற விதத்தில் நன்றி சொல்லாமல் இருக்கிறது, அதுவும் ஒரு இதய கடினம்தான். நான் நன்றி சொன்னேன், பட் அது தேவன் எதிர்பார்க்கிற விதத்தில் அதில் நமக்கு இருதயம் அப்படி சொல்லாமல் இருக்கிறது இதய கடினமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இருதய கடினன்றது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கீட்டை ஏற்க மறுக்கிறது, புரிஞ்சுக்கொள்ளாமல் இருக்கிறது, அல்லது ஸ்டபர்னாக இருக்கிறது, விட்டு கொடுக்காமல் இருக்கிறது, பிடிவாதமாக இருக்கிறது. 2வது சொன்ன தேவன் செய்த நன்மைகளை உணர வேண்டிய விதத்தில் உணர மறுக்கிறது, நன்றி சொல்லாமல் இருக்கிறது, அது இருதய கடினம். அடுத்து உறவுகள் கூட எப்படி இருக்கணும்னா மென்மையாக இருக்கணும். இதயம் கடினமாகும் போது உறவுகள் என்ன ஆகிடும்னா இறந்து போயிடும், செத்துரும். கணவன் மனைவின்ற உறவு கூட எப்படி இருக்கணும்? அங்கே மென்மையாக இருக்கணும். அவங்க அப்படி தான் இருப்பேன், அப்படியே ரிஜிடாக இருக்குன்னுவாங்களே, அது ஸ்டப்பர்னாக இருக்கிறது, விட்டு கொடுக்காமல் இருக்கிறது, இறங்கி வராமல் இருக்கிறது, அப்படியே நிற்பேன், இப்படி தான் பிடிவாதமாக இருக்கிறது, தெரியுமா? அதுதான் இருதய கடினம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெற்றோர் பிள்ளைகள் அந்த பார்த்தீங்கன்னா சில பெற்றோர்கள், அதுக்கு யோபுவின் புஸ்தகம் 39:13 நீங்கள் வாசித்தீங்கன்னா, அந்த தீக்குருவி தங்கள் செட்டைகளை அசைவாட்டி ஓடுகிற ஓட்டம் நாரை தன் செட்டைகளாலும் இறகுகளாலும் பறக்கிறதற்கு சமானம் அல்லவோ? அது தன் முட்டைகளை தரையில இட்டு, தீக்குருவி தன் முட்டைகளை தரையில போட்டு அவைகளை மணலிலே அனல் உரைக்க வைத்து விட்டு போய், மணல்ல போய் அனல் உரைக்க வைத்து விட்டு போய் காலால் மிதிபட்டு உடைந்து போகும் என்பதையும் காட்டு மிருகங்கள் அவைகளை மிதித்துவிடும் என்பதையும் நினைக்கிறதில்லை. காட்டு மிருகங்கள் அவைகளை
மிதித்துவிடும் என்பதையும் நினைக்கிறதில்லை. அது தன் குஞ்சுகள் தன்னுடையதல்லாதது போல, அது தன் குஞ்சு தீக்குறிகள் என்ன பண்ணுவோம், முட்டையை போட்டுட்டு அது மணல்ல போட்டுட்டு அதை அனல் உரைக்க பண்ணிட்டு அது குஞ்சு இருக்கும், அது தன்னுடைய குஞ்சு இருக்குதுன்ற எண்ணம் இல்லாம, காட்டு மிருகங்களாம் அதை மிதிச்சு போடுற எண்ணம் இல்லாம தன்னுடைய குஞ்சு தன்னுடையது அல்லாதது போல அவைகளை காக்காத கடின குணமுள்ளதாக இருக்கும். அவைகளுக்காக அதற்கு கவலை இல்லாதபடியினால், அவைகளுக்காக அது கவலை இல்லாதபடினால் அது பட்ட வருத்தம் விருதாவாம். அது பட்ட விருதம், அது முட்டை போடுறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கணும், அது எல்லாமே வீணாயிடுச்சு. தேவன் அதற்கு புத்தியை கொடாமல் ஞானத்தை விலக்கி வைத்தார். ஞானத்தை அதுக்கு தீக்குறிக்கு விலக்கி வச்சார். அதே மாதிரி பிள்ளைகள் மேல கவனம் இல்லாம இருக்கிறது. அதுவா பெத்து போட்டிருப்பாங்க, நிறைய பார்த்துருக்கீங்களா? அது எங்க போகுது, அது வெளியில பாவத்துல சிறைப்படுமே, உலகத்துல அடிபடுமே அப்படின்ற அக்கறையே இல்லாம மணல்ல போட்டு வரைச்சி அதை மிதிப்பட்டு இப்படி நிறைய பெற்றோர்கள் தங்கள் இருதயத்தை கடினமாக்கி வச்சிருக்காங்க. பிள்ளைகள் மேல அந்த சுமூகமான உறவு இல்லாத தன்மை தான் கடினம். உறவுகளில் கடினம் இருக்கவே கூடாது, மென்மையாக இருக்கணும். பிள்ளைகள், பெற்றோர்கள், கணவன், மனைவி. மோசே எதுக்காக அப்படி விவாகரத்து கொடுத்தாருன்னா, உங்கள் இருதய கடினத்து நிமித்தம் தான் அப்படி கொடுத்தாருப்பா, பிரிஞ்சிடலான்னு. ஆனாலும் அப்படி இல்லை, ஆதியிலேருந்து அப்படி இல்லவே இல்லை. அப்போது என்ன சொல்ல வரேன், கணவன் மனைவின்ற உறவு கூட மென்மையாக இருக்கணும். தவறுகள், குற்றங்கள், குறைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்தால் அதை என்ன பண்ணிடணும், மன்னிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்றுக்கணும். அப்படியே சிலர்லாம் சொல்லுவாங்க, 25 வருஷம் ஆகுது பேசவே இல்லை. 25 வருஷம் ஒரே வீட்டில் எப்படியா இருக்கிறீங்கன்னா, எல்லாம் எழுத்து தான், எழுதி கொடுக்குறது தானா, அது பெருமையாக வேற சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல எப்படி ஆவணியான அசைவாடுவார் அல்லது தேவ பிரசன்ட் என்ன, அவங்க ஒரு செக்ஷன் லீடராக இருந்தவங்க சொன்னது. அப்போ நான் சொல்றது 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை சொல்றேன். உணர்வில்லா அவங்க ஊழியமும் செஞ்சாங்க, நல்ல ஆத்துமாதாயம் பண்ணுவாங்க. அப்போ அந்த இருதய கடினம், உறவு இருதய கடினத்தை நிமித்தம் உறவுகள் மரித்து போகிறது. அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, நான் பேசுறது இல்லை, அந்த பக்கம் போறது இல்லையா, ஐயா அப்புறம் அப்படியே என்ன ஆயிடும்னா அந்த உறவுகள் மரிச்சு போயிடும். பிள்ளைகள், பெற்றோர் பிள்ளைகள், அந்த இடத்துல இருதய கடினமா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உபாகமம் 15:7-8, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எந்த வாசலிலும் உன் சகோதரரில் எளியவனான ஒருவன் இருந்தால் எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக. அது எளியவர்களுக்கு உதவி செய்யாம இருக்கிறது கடினமா இருக்கிறது. அவங்க கிட்ட அப்படியே ரொம்ப கடினம், உதவி செய்யாம இருக்கிற அதுக்கும் அந்த கடினத்திற்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம என்ன பண்ணோம், நியாயம் தீர்க்கப்படும். ஸோ அந்த அன்பு காட்ட முடியாமல் ஏழை எளிய விசுவாசிகள்கிட்ட, அந்த பிள்ளைகிட்ட, எளிய மக்களிடத்தில் அன்பு காட்டாமல் இருக்கிறதும் இதய கடினமாகும். ஆமென். இந்த இதய கடினத்தின் நிமித்தம் நமக்கு நியாய தீர்ப்பு. 28வது நீதிமொழி 28வது அதிகாரம் 14வது வசனம், எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். எப்போதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். நிச்சயமா அவன் தீங்கு தான், முடிவு அவனுக்கு தீங்கு தான். இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. இருதய கடினத்துக்காக சில உதாரணங்களை சொன்னேன். தேவன் நம்ம வாழ்க்கையில குறுக்கிடும் போது, தேவன் செய்த நன்மைகளை புரிஞ்சுக்கலாம இருக்கும்போது, உறவுகளில் நம்ம கடினமாக இருக்கும்போது, ஏழை எளிய மக்களுக்கு இறங்காம இருதயத்தை கடினமாக வச்சுக்கிட்டு அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. சம்பளம் கொடுக்கணும், முதலாளியாக இருந்தால் சம்பளம் உடனே கொடுத்துடணும்.
அவங்க ஏதாவது உதவின்னு கேட்டால் அதை கொடுத்துடணும். ஆமாம், இல்லை முடியாது 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 அப்படி இருதயத்தை கடினமாக வைக்காதீங்க. அப்படி இருதயத்தை கடினமாக இருக்கிறவன் தீங்கிலே விழுவான். 29வது அதிகாரம் முதல் வசனம், அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்த அடிக்கடி, அதாவது இந்த பார்வோனுக்கு மாதிரி அடிக்கடி வாய்ப்பு கொடுத்து 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 அப்பவும் என்ன பண்றான், இருதயத்தை கடினமாவே வச்சிருக்கிறான். சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான். எரேமியா 5:3 அவங்க எரேமியாவின் புத்தகம் 5வது, கர்த்தாவே உம்முடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகின்றது. கர்த்தாவே உம்முடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகிறது. அவர்களை அடிக்கிறீர். எரேமியா 5:3. ஆனாலும் அவர்களுக்கு நோகாது. அவர்களை நிர்மூலமாக்குகிறீர். ஆனாலும் புத்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள். அவர்களை நிர்மூலமாக்குகிறீர், ஆனாலும் புத்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள். தங்கள் முகங்களை கண்மலையை பார்க்கிலும் கெட்டியாக்கி திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். திரும்ப முடியாது, அப்படிதான் இருப்போம். ஆண்டவர் நிர்மூலமா அப்படியேதான் இருப்போம், மனம் திரும்ப மாட்டோம். கண்மலை பார்க்கலாம், கண்மலை எவ்வளோ ஸ்ட்ராங், பாறை மலை, அதை விட கெட்டியாக்கி திரும்ப மாட்டோன்னு நிற்கிறோம். இது வைராக்கியன்றது வீண் வைராக்கியன்னு கூட சொல்லலாம். அது இருதயத்தை கடினப்படுத்திடும். அதை நீங்கள் ஆராதிக்கும் போதே துதிக்கும் போதே நீங்கள் எப்படி ஆராதிக்கிறீங்க, எப்படி பாடுறீங்கன்றதை வச்சே நீங்கள் எவ்வளவு தூரம் நீங்கள் ஸ்பிரிட்டில் டெலிவர் ஆகிருக்கிறீங்கன்றது தெரிஞ்சிருங்க. இதய கடினத்தில் நீங்கள் விட்டு கொடுக்கவே மாட்டீங்க, அப்படியே நிற்பீங்க. அவங்க நினச்சது தான், இது வேண்டாம், இல்லை நான் இப்படி தான் வேணும். யூத் மீட்டிங்கில் பார்த்தேன், அந்த அப்படியே நிற்கிறார், இருதயம் கடினம், பாட்டு பாடி எல்லாம் ஒப்பு கொடுத்துட்ருக்கோம். அந்த வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறது, அந்த வார்த்தைக்கு புரிஞ்சிக்காம அப்படியே விட்டு கொடுக்காம, ஆண்டவரேன்னு விட்டு கொடுக்கல, அந்த வார்த்தைக்கு அப்படியே நிற்கிறது. அந்த இருதய கடினத்தை நிமித்தம் கர்த்தரும் பாப்பார், டைம் கொடுப்பார். சரி, கடினம் ஆக 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 ஃபைனல் முடிஞ்சிடும் கதை. அல்லேலூயா. ஸோ தேவன் நமக்குடைய அந்த பணிந்த இருதயத்தில் தேவன் வாசமாக இருக்கிறார். ஆமென். நம்முடைய இருதயம் நொறுங்குண்டு மென்மையாக இருக்க வேண்டியது அவசியம். ஏசாயா 57:15 நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் ஏசாயா 57:15 உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான், பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். ஆமென். பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிற அவர் ஜனங்கள் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். நம்முடைய இருதயம் உடைக்கப்பட்டு அது அப்படியே ஸ்டப்பனாக இல்லாமல் விட்டு கொடுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு அது இருக்கும்போது தேவன் அந்த இடத்துல வாசம் பண்ணுகிறார். 66வது அதிகாரம் 1-2 ஏசாயா. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே நோக்கி பானை எனக்கு சிங்காசனப்பா, பூமி எனக்கு பாதப்படிப்பா, நீ கட்டுற ஆலயம் எனக்கு எப்படிப்பட்டது? நீ ஆலயத்தை கட்டி என்னை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணாத. அதுக்கு பதிலாக நான் சொல்கிற வார்த்தைக்கு நடுங்கி ஆவியில்
சிறு நொறுங்குண்டு வசனத்துக்கு நடுங்கிறவனை தான் நான் நோக்கி பார்க்க முடியும். நீ எனக்கு ஆலயம் கட்டுற, எனக்கு பெருசாக இது பண்ணுற, அதை பண்ணுறதெல்லாம் நான் இம்ப்ரெஸ் ஆகும். உன் இருதயம் நொறுங்குண்டு என் வசத்தையை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருந்ததுன்னா நான் அப்படிப்பட்ட மக்களை தான் நான் நோக்கி பார்க்குறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ தேவனுடைய கடினமாக்கும்போது நியாயத்தீர்ப்பு வந்துடுது. ஸோ இருதய கடினம் நீங்கச்சுன்னா ஆவிக்குரிய கூர்மையும் அதிகமாகும். ஸோ பாவ அறிக்கையும் மனம் திரும்புதலும் நாம் என்ன பண்ணணும்னா அதை ஒத்தி போடக்கூடாது. தாமதமாக அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் தாமதம் கவனிங்க ஒப்புரவாக்குதலை கடினமாக்கிவிடும். இன்னும் கடினமாக்கும். நாள்பட்ட புண்ணு ஆறவே ஆறாது. புண்ணுன்னா என்ன இன்னும் இன்னும் அது ஆறவே மாட்டேங்குதுன்னா உங்களுக்கு குடமா? நாள்பட்ட புண்ணு ஆறாது. ஏன்னா அது வேற எங்கேயோ கொண்டு போகுதுன்னு அர்த்தம். அதனால சீக்கிரத்தில் ஆடுறதுக்கு சீக்கிரம் ஒப்புரவாயிடணும், சீக்கிரம் மனம் திரும்பிடணும், சீக்கிரமாக பாவ அறிக்கை செய்தணும். காலம் தாழ்த்துவது பிரிவினை சுவரை வலுப்படுத்தி தேவ கோவாக்கினை அதிகரித்து விடும். காலம் தாழ்த்தாதீங்க. காலம் தாழ்த்த இருதய கடினமாயிட்டே இருக்கும். கடினமாக ஆக 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 தேவ கோவாக்கினை அதிகரிச்சுட்டே வரும். ஒன்ஸ் அந்த தேவ கோவாக்கினை ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னா வந்துடும். ஆமென். கடின மனப்பான்மை என்பது வளைந்து கொடுக்க ஆயத்தமாக இல்லாததும் மாற்றிக்கொள்ள முயற்சி எடுக்காததும் தான். வளைந்து கொடுக்க ஆயத்தமாக இல்லை, மாற்றிக்கொள்ள முயற்சி எடுக்காததும் தான் கடினம். அப்படி கடினமாக இருந்துடாது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ தேவன் கடினத்தின் நிமித்தம், இருதய கடினத்தின் நிமித்தமாய் அதன் அடிப்படையில் நியாயந்திருக்கிறார். ஆமென். அடுத்தது இன்னும் ஒரு காரியத்தை பார்த்தலாம். அடுத்த வசனம் 6வது வசனம். தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுடைய கிரியை, ரோமர் 2:6. அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். ஆமென். அடுத்தது எது அடிப்படையில்? கிரியைகள் அடிப்படையில், கிரியைகளில் ஒர்க்ஸ், நாம் செய்கிற செயல்களின் அடிப்படையில் நியாயத்தீர்ப்பு இருக்க போகுது. பிரசங்கி சொல்கிறார் 3வது அதிகாரம் 17, சகல எண்ணங்களும் செய்கைகளும் நியாயந்தீர்க்கப்படும். சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்தில் எண்ணினேன். தேவன் நியாயம் தீர்ப்பார். சகல எண்ணங்கள் சகல செய்கைகளும் நியாயம் தீர்க்கப்படும். பிரசங்கி 3:17. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரசங்கியின் கடைசி வார்த்தை என்ன? பிரசங்கியின் கடைசி, ஞானியின் கடைசி வார்த்தை, அதாவது சாலமன் ஞானி நீதிமொழிகள் எழுதினார், உன்னத பாட்டு, பிரசங்கி. அந்த பிரசங்கியின் புஸ்தகம் 12வது அதிகாரத்தின் கடைசி 2 வசனங்கள் 13-14. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். பிரசங்கி 12:13வது வசனம் 14வது வசனம். அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் கிரியையும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். நன்மையா இருக்கட்டும் தீமையா இருக்கட்டும், தேவன் நியாயத்தை கொண்டு வருவார். அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், உங்க செயல்கள் சிலதெல்லாம் அந்தரங்கத்தில் இருந்திருக்கும், அது யாருக்கும் தெரியாது, பட் அதை கூட தேவன் நியாயத்தில் கொண்டு வருவார். செய்கைகளுக்கேற்ற நியாயத்தீர்ப்பு இருக்கிறது. அதனால் நம்ம செய்கிற செயல்களுக்கு நிச்சயம் அதில் நியாயத்தீர்ப்பு கிரியைகளில். 1 கொரிந்தியர் 3:13-15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். அதாவது போடப்பட்டிருக்க அஸ்திபாரமாக இயேசு கிறிஸ்து தான் அஸ்திபாரம். அதன் மேலே எல்லாரும் கட்டுறாங்க. சிலர் வெள்ளியில், பொண்ணுல, மைக்கோல்ல, புல்லுல, மரத்தில் இதில் கட்டுறாங்க. அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நிச்சயம் வெளியாகும். ஒவ்வொருத்தருடைய செஞ்ச வேலை, அதற்கான காரியம் நிச்சயம் வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். நாள் வரும்,
அதை விளங்க பண்ணும். நீ செஞ்ச செயல்களுக்கான பலனை கண்டிப்பா தருவார். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு, அவனவன் செஞ்ச வேலைப்பாடு எப்படிப்பட்ட தன்மை உள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும். அது டெஸ்ட் பண்ணி விட்டுரும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தான் அவன் கூலியை. நீங்க செஞ்ச செயல்கள் நிலைச்சு நின்னுச்சுன்னா டெஃபினட்டா அதுக்கான பலன் கூலி உங்களுக்கு கிடைக்கும். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான். அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். அப்ப நம்ம செய்யற செயல்களுக்கு நியாயம் இருக்கு. ஆமென். 2 கொரிந்தியர் 5:10 அவனவன் செய்த, ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆமென். நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட, அவனவன் செய்த நன்மைக்கோ தீமைக்கோ தக்க பலனை அடையும்படி கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்னாடி இப்ப நம்ம எல்லாரும் நிக்கணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 22:11-12 இதோ நான் சீக்கிரத்துல வரேன். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு அவனவனுடைய கிரியைகளின்படி ஒவ்வொருவருக்கும் செய்கிற கிரியைகளுக்கேற்ற பலன் நிச்சயம் வருகிறது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது 1 தீமோத்தேயு 5:24 வாசிங்க. சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாய் இருந்து, சிலருடைய பாவங்கள் எப்படி இருக்குன்னா வெளியரங்கமாய் இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக்கொள்ளும். சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாய் இருந்து நியாய தீர்ப்புன்னு ஒரு நாள் இருக்கும் தெரியுமா, அதுக்கு முன்னாடியே முந்திக்கும். அது நீதிமானுக்கு இந்த பூமியிலே சரி கட்டப்படும். அப்படி மிஸ் ஆச்சுன்னா நியாய தீர்ப்புல டெஃபினட்டா இருக்கும். சரியா? சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு முந்திக்கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை நியாய தீர்ப்பு வரைக்கும் பின்தொடரும். 1 கொரிந்தியர் 11:31-32 நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்ம நாமே நிதானிச்சு அறிஞ்சு சோதிச்சு பார்த்துக்கிட்டா நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு, உலகத்தோடு கூட சேர்ந்து ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆமென். நம்ம உலகத்தோடு சேர்ந்து தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சில காரியங்களை கர்த்தர் இந்த பூமியில என்ன பண்றாருன்னு கார்னர் பண்றார். சிட்சையை அனுமதிக்கிறார். சிட்சையை அனுமதிச்சு அந்த இடத்துல பூமியிலே வச்சு உருட்டி பெரட்டி ஒரு ஃபார்முக்கு கொண்டு வர ட்ரை பண்றார். சில நஷ்டங்கள் ஏற்படலாம், சில ஒரு ஏமாற்றங்கள், தோல்விகள், விரக்திகள் ஏதோ ஒன்று இருக்கும். அதில் கர்த்தர் ஒன்று புடமிட்டு உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு தனியாக பிரித்து கொண்டு வரதுக்கு சில காரியங்களை செய்யலாம். ஏனென்றால் நீதிமானுக்கு இந்த பூமியிலேயே சரி கட்டப்படும். ஸோ அதனால் நம்ம செய்கிற செயல்களுக்கு ஏற்ற கிரியைகளுக்கேற்ற பலன் உண்டு. அப்போ எப்படி வாழணும்னா, இருதயத்தின் நினைவுகள் எந்நேரத்திலும் பகிரங்கமாக படம் பிடித்து காட்டப்பட்டாலும், உங்கள் இருதயத்தின் நினைவுகள் இருக்க, சிந்தை இருக்க, எந்த நேரத்தில் வேணாலும் அது அப்படியே படம் பிடிச்சு காட்டப்படலாம் அப்படின்ற நிலை இருந்ததுன்னா, நான் சொல்கிறது புரியுதா? இருதயத்தின் நினைவுகள், சிந்தனைகள் எந்த நேரத்தில் வேணாலும் படம் பிடிச்சு காட்டப்படலாம் என்கிற நிலை இருந்ததுன்னா, அப்போ வெக்கப்படாத நிலையில நீங்க வாழறவர்களா இருக்கணும். நான் சொல்றது புரிஞ்சுதா? ஐயோ இதெல்லாம், ஐயோ வேணாம் இதெல்லாம் காமிச்சா, ஐயோ அப்போ கூட வெளிப்படையா காண்பித்தா கூட நான் வெக்கப்பட முடிய மாட்டேன். ஏன்னா காட்டுங்க, நம்முடைய நினைவுகள், எண்ணங்கள், சோத்திரம் கர்த்தர் அது தூரத்திலிருந்து அறிவார். ஆமென். வெட்கமடையாத அளவுக்கு பரிசுத்தமாய் வாழுங்கள். கர்த்தருக்கு சோத்திரம். தீமைகளுக்கும்
செய்ய தவறிய நன்மைகளுக்கும் தேவன் நியாயம் தீர்க்கிறார். நாம் செய்த தீமைகளுக்கும் செய்ய தவறிய நன்மைகளுக்கும் கர்த்தர் நியாயம் தீர்க்கிறார். செய்த பாவங்களை விட செய்ய தவறிய நன்மைகளே அதிகம். கர்த்தர் செய்கைகளுக்கு நன்மை நியாயம் தீர்க்கிறார். அது ஒன்று தீமைக்கான செயல்கள், இன்னொன்று நன்மை செய்யாமல் இருக்கிற காரியங்கள், அதுவும் செயல்கள் தானே, அதுக்கும் நியாயம் தீர்க்கிறார். செய்த பாவங்களை விட செய்ய தவறிய நன்மைகளே அதிகம். அதுதான் வல்லமை இல்லாத கிறிஸ்தவ வாழ்வுக்கு நேரம் நடத்துது. நிறைய நேரங்களை நம்ம தீமை நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா, ஆண்டவரே நான் என்ன தப்பு பண்ணாலும் மன்னிங்க ஆண்டவரே, கரெக்டா? அல்லேலூயா. குற்றங்களை எல்லாம் மன்னி ஆண்டவரே. ஓகே, இப்படி யாரும் சொல்ல. நான் செய்ய தவறிய நன்மைகளை மன்னி ஆண்டவரே யாரும் ஜெபம் பண்றதில்ல. செய்ய தவறிய நன்மைகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தில் நீங்கள் வாசிங்கன்னா 25:41 45 வரைக்கும் பாருங்களேன். அந்த 25:41 45 வரைக்கும், 31 46 வரைக்கும் வீட்டில் போய் படிங்க. 41 45 வரைக்கும் இப்போ படிங்க. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, இடது பக்கத்தில் வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து சொன்னாரு. இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து சொன்னார். நம்ம இடது பக்கத்தில் இருக்கிறவங்க வண்டி எடுத்துக்கலாம், இங்கே இருக்கிற இடது பக்கம் இல்லை. ஓகே. சபிக்கப்பட்டவர்களே, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. நான் பசியாயிருந்தேன், எனக்கு நீங்க போஜனம் கொடுக்கல. நான் தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்க்கல. அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதியுள்ளவனாயும் காவலில் அடைக்கப்பட்டவனாயும் இருந்தேன். நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, உம்மை பசியுள்ளவராகவும் தாகமுள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். நாங்கள் எப்போது கண்டு உமக்கு உதவி செய்யாமல் இருந்தோம் என்பார்கள். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அந்த இடது பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து தான், நான் பசியாக இருந்தேன், எனக்கு சாப்பாடு கொடுக்கல. நான் வஸ்திரம் எல்லாம் இருந்தேன், வஸ்திரத்தை கொடுத்தல. நான் வியாதியில் இருந்தேன், என்னை வந்து பார்க்கல. நான் காவலில் இருந்தேன், என்னை வந்து பார்க்க வரல. அப்போ நான் எப்போ, ஆனால் சிறியவர்களாகி இவர்களுக்கு செய்யாமல் இருந்தீங்கன்னா அது எனக்கே செய்யலை. ஆமென். அப்போ செய்ய தவறிய நன்மைகளுக்கு தான் அவங்க என்ன பண்றாங்க? நியாயம் தீர்க்க. சபிக்கப்பட்ட பிசாசுக்காக அவனுக்காக வைக்கப்பட்டதில் போ. இவன் செஞ்ச பாவம் என்ன தப்பு பண்ணிட்டான்னா, தப்பு எதுவும் பண்ண மாதிரி தெரியல, செய்ய தவறிட்ட நன்மைக்காக நியாயம் தீர்க்கப்பட்டார். அப்போ நம்ம வாழ்க்கையில செய்த தீமைகளுக்கும் செய்ய தவறிய நன்மைகளுக்கும் நியாயம் தீர்க்கப்படுகிறோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 5:16 உங்கள் நற்கிரியைகளை இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. உங்க வெளிச்சம் அவர்களுக்கு முன்னாடி பிரகாசிக்க கடவது. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் நற்கிரியைகள் அவர்களுக்கு முன்னாடி வெளிப்படையா காணப்படட்டும். நல்ல செயல்கள், நன்மையான காரியங்கள், அதை நம்ம செய்ய தவறிட்டோம் அப்படின்னா அதுக்கு நியாய தீர்ப்பு நிச்சயம் இருக்கிறது. யாக்கோபு 4:17, ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். அது அவனுக்கு நன்மை செய்ய அறிஞ்சு இருந்தோம், அப்படியே மனசை கடினமா வச்சுக்கிட்டு அமைதியா நம்மகிட்ட கேட்காத வரைக்கும் அமைதியா இருந்துரு.
நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவம், பாவத்துக்கு நியாய தீர்ப்பு. ஆமென். செய்ய அறிந்திருந்தும், நீதிமொழிகள் 3:27, நன்மை செய்ய அறிந்திருந்தோம். இப்போ இங்க நன்மை செய்ய திராணி இருக்கும் போது, அதை செய்யத்தக்கவர்கள், அதாவது நன்மை செய்ய அறிந்திருக்கிற நீ, இங்க திராணி இருக்கு, உனக்கு சக்தியும் இருக்கு, அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே, செய்யாமல் இருந்துராத. உனக்கு பலன் இருக்கு, அவனுக்கு உதவின்னு ஒன்று கேட்குறான், நீ என்ன பண்ற? அசட்டை பண்ணி அதை நெக்லெக்ட் பண்ற, சொத்துறான், கொடுக்க முடியாதுன்ற. ஆமென். ஐஸ்வர்யவான் லாசரு கதை தெரியும். இந்த ஐஸ்வர்யவானுடைய பாவம் என்ன? ஐஸ்வர்யனுடைய பாவம், அவன் பாதாளத்தில் வேதனைப்படுறான். ஆபிரகாமே, தகப்பனாகி ஆபிரகாமே, லாசரு தன் விரலின் நுனிய தண்ணீரிலை தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவன் அனுப்பணும் அப்படின்ன போது என்ன சொன்னார் ஆபிரகாமே? லூக்கா 16:25 வாசிங்க. அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியில் உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். உன் நன்மைகளை நீ சொகுசா வாழ்ந்துட்டப்ப, நன்மைகளை அனுபவிச்ச. லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைச்சுக்கோ. இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். லாசர் அவன் வீட்டு வாசல்ல இருந்த பிச்சைக்காரன். அவனுக்கு ஒரு ரூம் மாதிரி ஒரு அறை கட்டி கொடுக்கல. நீ தாராளமான பணக்காரன், கட்டி கொடுத்துருக்கலாம். அல்லது அவனுக்கு நல்ல ஒரு வஸ்திரமாவது கொடுத்தியா, அதுவும் கொடுக்கல. நல்ல சாப்பாடு கொடுத்தியா, அதுவும் கொடுக்கல. அந்த பருக்களுக்கு டாக்டர்கிட்ட போய் ஏதாவது மருந்து மாத்திரை ஏதாவது வாங்கி கொடுத்தியா, அதுவும் இல்லை. மேக்சிமம் உன் நாயாவது கட்டி போட்டியா, அதுவும் இல்லை. அந்த நாய் போய் அவன் பருக்களை போய் நக்கிட்டு இருக்கு. ஒன்றும் செய்யல. செய்ய தவறிய நன்மைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேல் புஸ்தகத்தில் நேபுகாத் நேச்சர் சொப்பனங்க, தானியேல் அதுக்கு விளக்கம் சொல்லும் போது அவனுக்கு வரப்போகிற நியாயத்தீர்ப்பை சொல்கிறார். நீ மாட்டை போல புல்ல மேய்வ, 4வது அதிகாரத்தில் நீ மாட்டை போல புல்ல மேய்வ அப்படின்லாம் சொல்லிட்டு அதுக்கு ஆலோசனையா சொல்ற வசனத்தையும் வாசிப்போம். 4வது அதிகாரம் 27வது வசனம். ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்துக் கொண்டு. இப்படிலாம் நியாயத்தீர்ப்பு இருக்கிறதுனால நீ 24ல இருந்தே படிச்சீங்கன்னா என்னென்ன இதெல்லாம் வருதுன்னு சொல்லிருக்கு இருக்கிறதுனால, நான் சொல்லும் ஆலோசனை நீர் என்ன பண்ணுங்க? அங்கீகரித்துக் கொண்டு நீதியை செய்யுங்க. உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி, சிறுமையானவர்கள், ஏழை மக்களுக்கு சிறுமையானவர்களுக்கு உதவி தேவைப்படுற மக்களுக்கு நீங்கள் இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும். அப்போ நீதி செய்து சிறுமையானவர்களுக்கு இறங்கும் போது அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கப்படுகிறதா. அப்போது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம். அல்லேலூயா. நம்ம இரக்கம் பாராட்டி செய்கிற செயல்கள் கூட அதுக்காகவே தேவன் நம்ம இடத்துல சில ஐஸ்வர்யங்களை கொடுத்துருக்கலாம், சில உதவிகளுக்கு சில ஞானத்தை கொடுத்துருக்கலாம், சில அந்த உதவி செய்யக்கூடிய இடத்துல கர்த்தர் நம்ம வச்சிருக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்ம அப்படிப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யாமல் போன்றது செய்ய தவறிய நன்மை. அதுக்கு நம்ம நிச்சயமாக நியாயத்தீர்ப்பு இருக்கும். ஸோ செய்ய தவறிய நன்மைகளுக்கு நிச்சயம் நியாயத்தீர்ப்புக்கும். ஒருவேளை நீதியும் சிறுமையானவர்களுக்கு இறங்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய அக்கிரமங்கள் அகற்றப்படலாம், ஒருவேளை வாழ்வு நீடித்திருக்கலாம். ஆமென். லூக்கா 11:41 உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும். உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்போது சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும். சரி, இப்படி வாசிங்க. உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுக்கவில்லை, உங்களுக்கு உண்டானவைகளில் நீங்கள் பிச்சை கொடுக்கவில்லை, அப்போது உங்களுக்கு சகலமும் அசுத்தமா இருக்கும். இப்படி எடுத்துக்கலாம்ல. சுத்தமா இருக்காது, அப்ப அசுத்தமா இருக்கும். ஆமென்.
12வது அதிகாரத்தை வந்தீங்கன்னா சோத்திரம் ஆண்டவரே, உங்களுக்கு உண்டானவைகளை விற்று 33 12:33 உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். 12:33 உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். அதில் முதிர்ச்சி என்னதுன்னா விற்று பிச்சை கொடுங்கள். முதிர்ச்சி. நீங்கள் முதல்லையே பாஸ் ஆகலைன்னா இந்த பக்கம் உங்களுக்கு என்ன ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தால் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னா கற்பனைகளை கை கொள்ளணும். ஆனால் எதுன்னா 10 கற்பனைக்கு வர வருஷம் சொல்லணும். சின்ன வயசுலேருந்தே கற்பனைகளை ஃபாலோ பண்ணுறேன் நான். இன்னும் என் இடத்துல என்ன குறைன்னு கேட்டான். அப்போ ஆண்டவர் சொன்னார், எல்லாத்தையும் விற்று தரித்திரம் இருக்க கூடணுன்னு மூஞ்சி சுருங்கிடுச்சு. ஐயோ, இவருக்கு என்ன வேணுமா? நித்திய இன்னும் 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 இன்னிடத்துல என்ன குறை? தயவுசெய்து இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டுறாதீங்க. கேட்டிங்கன்னா பதில் வரும். பதில் வந்து அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியம் இருக்காது. அப்போது உனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. முதல்ல உண்டானவைகளில் பிச்சை கொடுங்க. அடுத்தது விற்று பிச்சை கொடுங்க. இருக்கிறதுல அப்பா 10 ரூபா வச்சுருந்தீங்கப்பா, 1 ரூபா கொடு பிச்சை. இப்போ ஒரு வாட்ச் வச்சுக்கிறீங்க, வாட்ச் விற்று குத்துரு. கொடுக்கறதுக்கு காசு இல்லை, விற்று கொடு. அது அட்வான்ஸ் ஸ்டேஜ். சரியா? அப்போது சகலமும் சுத்தமாக இருக்கும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யாமல் மறுத்து இருதயத்தை கடினமாக்கி அதை வச்சுட்டு இருக்கும் போது அது செய்ய தவறிய நன்மை. அவைகளுக்கும் நான் நியாயந்திருக்கணும். ஆமென். அடுத்தது உபாகம் 23:21-23 வரைக்கும் வாசிங்கன்னா, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. அதை செலுத்த தாமதம் செலுத்தாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார். அது உனக்கு பொருத்தனை செஞ்சுட்டு அதை செலுத்த தாமதம் செய்யாது. தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமா உன் கையில். ஒரு பொருத்தனை செஞ்சிட்டீங்க கர்த்தருக்கு, இது செய்ய தவறிய இன்னொரு நல்ல காரியம். பொருத்தனை நிறைவேற்றாமல் இருக்கிறது, கர்த்தர் உன் கையில கேட்பார், அது உனக்கு பாவமாகும். 22 நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் உன்மேல் பாவம் இல்லை. உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்றும். வாயினால் என்ன சொன்ன? என்னமோ சொன்ன. ஆண்டவரே, நான் சர்ச்சுக்கு கரெக்டாக வந்துடுவேன், காலை 5லேருந்து ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே நான் இவ்வளோ கொடுக்குறேன், எனக்கு பணம் மட்டும் வந்துச்சுன்னா பில்டிங் ஃபண்டுக்கு நான் பணம் கொடுத்துட்றேன், அது வந்தது. ஆனால் நீ வரல. இல்லை சொல்கிறேன், நீ வாயை திறந்து சொன்னிய, அதை நிறைவேற்றல. நல்லது தான். நான் யார் குடியும் கெடுக்கல, நான் அந்த தீமையும் செய்யலை. இது செய்ய தவறிய நன்மைகள், நல்லவைகள். இது செய்ய தவறிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்? அது கர்த்தர் உன் கையில் கேட்பார். வாயினால் பொருத்தனை பண்ணி சொன்ன உற்சாக பலி செலுத்தி தீர்ப்பாயாக. பிரசங்கி 5:4-5 5வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும், நீ நேர்ந்து தேவனுக்கு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். ஆமென். பொருத்தனை பண்ணிட்டு அதை யோசிக்கிறது நீதிமொழி 20:25 அது கண்ணியா இருக்குமா. பொருத்தனை பண்ணிட்டு அப்புறம் பின்னாடி யோசிக்க, ஐயோ தப்பா பண்ணிட்டேனே, ஐயோ 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 மூடத்தனமா பண்ணிட்டேனே, அப்படி யோசிக்கிறது கண்ணி. கண்ணினா என்னது? கண்ணினா வலை. சிக்கிக்கிட்டேன், மாட்டிக்கினேன். சரியா? இந்த கண்ணி வெடி வச்சிருக்கான்றாங்களே, இந்த யானையை பிடிக்கிறதுக்கு, மிருகங்களை பிடிக்கிறதுக்கு, அந்த கண்ணின்னது வலை இருக்கும், ஆனால் நமக்கு கண்ணுக்கு தெரியாது. அப்படி ஒரு சிக்கல்ல நீங்கள் மாட்டிக்குவீங்க. சரியா? இதெல்லாம் செய்ய தவறிய நல்லவைகள்.
நன்மையை செய்ய மறந்துட்டோம் அப்படின்னா, பொருத்தனை நிறைவேற்றாமல் போயிட்டோம்னா, ஸோ கர்த்தர் அதை கேட்பாராம். ஆமென். இன்னும் ஒரே ஒரு காரியம், கடைசி வசனம் 1 கொரிந்தியர் 9:16 சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும், சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ, எனக்கு ஐயோ. ஐயோ என்றால் ஆபத்து. ஆமென். சுவிசேஷம் சொல்றது நல்ல காரியம், அதை செய்யாமல் போயிட்டா நமக்கு ஆபத்து. நம்பர்ஸ் என்னாகுமோ 32வது அதிகாரம், என்னாகும் நல்ல உதாரணம் பாருங்க. அங்கே காத் ரூபன் அவங்களுக்கு ஒரு பங்கு வந்துருச்சு. 1லேருந்து 7 வரைக்கும் வாசிங்களேன். ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் ஆடு மாடுகள் மிகவும் திரளாயிருந்தது. அவர்கள் யாசேர் தேசத்தையும் கீலேயாத் தேசத்தையும் பார்த்தபோது அது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் என்று கண்டார்கள். ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் ஒரு செட்டில்மெண்ட் வந்துச்சு, இடம். கோத்திரங்கள் 12 கோத்திரங்கள் அந்த போய் சுதந்திரிக்கணும். ரூபன் கோத்திரமும் காத் கோத்திரமும் சுதந்திரிச்சிட்டாங்க. நல்ல ஆடு மாடுகள் இருந்தது என்று கண்டார்கள். ஆகையால் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் வந்து மோசேயும் ஆசாரியனாகிய எலெயாசாரையும் சபையின் பிரபுக்களையும் நோக்கி கர்த்தர் இஸ்ரவேல் சபைக்கு முன்பாக முறியடித்த அதரோத், தீபோன், யாசேர், நிம்ரா, எஸ்போன், இலேயாலே, சேபாம், நேபோ, பெபயான் என்னும் பட்டணங்களை சேர்ந்த நாடானது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம். உமது அடியாருக்கு ஆடு மாடுகள் உண்டு. உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயை கிடைத்ததானால் எங்களை யோர்தான் நதிக்கு அப்புறம் கடந்து போக பண்ணீராக. நாங்க யோர்தான் நதிக்கு கடந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுக்கு இங்கே இடம் கிடைச்சிச்சு, நாங்க இங்கே இருந்துறோம். இந்த நாட்டை உமது அடியாருக்கு காணியாட்சியாக கொடுக்க வேண்டும் என்றார்கள். அப்பொழுது மோசே காத் புத்திரரையும் ரூபன் புத்திரரையும் நோக்கி, உங்கள் சகோதரர்கள் யுத்தத்திற்கு போகையில் நீங்கள் இங்கே இருப்பீர்களோ? நீங்க இங்கே இருந்துருவீங்களா? கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்திற்கு அவர்கள் போகாதபடிக்கு நீங்கள் அவர்கள் இருதயத்தை திடனற்று போக பண்ணுகிறது என்ன? அதாவது நீங்க சுதந்திரிச்சிட்டீங்க, நீங்க தங்கிட்டீங்கன்னா இந்த மக்கள் எல்லாம் போய் அங்கே போய் யுத்தம் பண்ண வேண்டிய இருக்கும். ரைட்டா? யுத்தம் பண்ண வேண்டியிருக்கு. அவங்க நீங்கள் தங்கிட்டதுனால அவங்களும் நம்மளுக்கு ஒரு செட்டில்மெண்ட் ஆயிருந்துச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சி அவங்க இருதயத்தை நீங்கள் திடனற்று பண்ண போகிறீர்கள். அல்லேலூயா. இப்போது நல்ல வேலை செய்கிறவன், வேலை செய்யணும் அப்படின்ற நிலையில் வரவன், அதுக்கு முன்னாடி அவங்க அது ஒரு குழுவாக வேலை செய்யணுன்ற அதில் ஒரு 2-3 பேர் செட்டில் ஆகிட்டோம், நாங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகிட்டோம், நாங்கள் அவ்வளோ சும்மா அப்படியே ஒதுங்கிக்கிறோம் அப்படின்னோடனே இவங்களுக்கு என்ன ஆகும்? சரி நம்மளும் சீக்கிரமாக செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு நினைப்பு தானே வரும். அந்த மாதிரி திடனற்று போகாதபடிக்கு நீங்கள் அப்படிலாம் பண்ணக்கூடாது. நீங்களும் என்ன பண்ணுங்க, எங்களோடு சேர்ந்து யுத்தம் பண்ணுங்க. மொத்தமாக எல்லாரும் சுதந்திரிச்ச பிறகு நீ போய் அந்த இடத்த எடுத்துக்கோ. 20வது வசனம். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி நீங்கள் இந்த வார்த்தையின்படியே செய்து கர்த்தருடைய சமூகத்தில் யுத்த சன்னதராகி கர்த்தர் தம்முடைய சத்துருக்களை தம்முடைய முகத்திற்கு துரத்தி விடும் அளவும் நீங்கள் யாவரும் அவருடைய சமூகத்தில் யுத்த சன்னதராய் யோர்தானை கடந்து போவீர்களானால் அத்தேசம் கர்த்தருக்கு முன்பாக வசப்படுத்தப்பட்ட அந்த தேசம் கர்த்தருக்கு முன்பாக வசப்படுத்தப்பட்ட பின்பு நீங்கள் திரும்பி வந்து கர்த்தருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலருக்கு முன்பாகவும் குற்றமில்லாதிருப்பீர்கள். அதற்கு பின்பு இந்த தேசம் கர்த்தருக்கு முன்பாக உங்களுக்கு சுதந்திரமாகும். ஆமென். அந்த தேசம் வசப்படுத்தப்பட்ட பின்பு நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் குற்றமில்லா இருப்பீங்க. ஒருவேளை நீங்க சுதந்திரிக்கிறேன்னு சொல்லி இந்த யோர்தானுக்கு இந்த கரையிலே நீங்க தங்கிட்டீங்கன்னா குற்றம் உங்க மேல சுமரும், பாவம் உங்களுக்கு இருக்கும். 23ஆம் வசனம். நீங்கள் இப்படி செய்யாமற் போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தவர்களாய் இருப்பீர்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று, அதாவது சத்துருக்களை முறியடிக்கணும்.
இந்த தேசம் கர்த்தர் வசமா மாறணும். அது வரைக்கும் எல்லாரும் சுவிசேஷம் அறிவிக்கணும், செயல்படணும். தேவராஜ்யத்தின் விரிவுக்காக செயல்பட வேண்டிய விதத்தில் நீங்கள் செயல்படாமல் போனீங்கன்னா அது நல்ல காரியம். அது செய்ய தவறிய நல்ல காரியத்துக்காகவும் நாம் நியாயந்திருக்கப்படுவோம். ரைட்? நாம் செய்த தீமைக்கும் செய்ய தவறிய நன்மைக்கு நல்ல காரியங்களுக்கும் நியாயந்திருக்கப்படும். ரைட்? அது என்ன அப்படின்றது அது வேற விஷயம். பட் கர்த்தர் அதை கணக்கு கேட்பார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் இந்த சுவிசேஷ ஊழியத்தில் ஒவ்வொருத்தரும் நம்ம ஈடுபடணும். சுவிசேஷ பிரசங்கியா விட்டால் எனக்கு ஐயோ அப்படின்றார் பவுல். அவர் அதை தீவிரமாக பிரசங்கித்தவர். சுவிசேஷத்தின் வேலைக்காக அவர் வேலையை செஞ்சு பண்ணவர். சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கிக்கிங்க. அப்போது ஒருத்தருக்கு இந்த சுவிசேஷ தேவராஜ்யத்தின் விரிவாக்க பணியில் நம்ம தீவிரமாக செயல்படாவிட்டால், அதில் நமக்கு பங்கு இல்லாமலே நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்னா கர்த்தருக்கு நம்ம அதுக்கான கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோன்னு அர்த்தம். மறந்துடாதீங்க, நியாயந்திருக்கப்பட வேண்டும். ஆமென். ஸோ இன்னைக்கு இந்த 2 காரியங்களை நம்ம பார்த்தோம். ஒன்று, இருதய கடினத்தை நிமித்தமாக நியாயந்திருக்கிறார். இன்னொன்று, நாம் செஞ்ச ஒவ்வொரு கிரியைகள் செய்கைகளுக்கேற்ற நியாயத்தீர்ப்பு. ஸோ கர்த்தர் அதை கணக்கில் வைப்பார். அது எல்லாவற்றுக்கும் நாம் பதில் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆமென். செய்கைகள் வரும்போது தீமைக்கு மட்டுமல்ல, செய்ய தவறிய நன்மைகளுக்கும். ஆமென். ஸோ கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் கண்களை மூடி ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, செய்ய தவறிய நன்மைகளுக்காகவும் நாங்கள் வருந்துகிறோம் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகவும். இருதய கடினத்தை தாமதப்படுத்தாதீங்க, ஒப்புரவாகுதலை தாமதப்படுத்தாதீங்க. கர்த்தருக்கு முன்பாக அவருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்காதீங்க. அவருடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதன்படி செய்வேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து விடுங்கள். ஹல்லேலூயா. இருதய மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் நியாயத்தீர்ப்பு இருக்கு. ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, எங்கள் இருதயம் கடினமாக வேண்டாம்ப்பா. எங்கள் இருதயம் மென்மையாகட்டும், சென்சிட்டிவாக இருக்கட்டும். உம்முடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, உம்முடைய நன்மைகளை புரிந்து கொண்டு நன்றி சொல்லக்கூடிய இருதயத்தமாக எங்கள் இருதயம் மாறட்டும். தேவன் என்று அறிந்தும் தோத்தறியாமல் இருக்கும்போது இருதயம் இருளடைகிறது. அப்படி இல்லாதபடிக்கு எங்கள் இருதயம் ஆண்டவரே கடினமாக இல்லாதபடிக்கு அது சாஃப்டாக இருக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. தேவனே, உறவுகளில் நாங்கள் கடினமாக இல்லாதபடிக்கு ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு அடுத்த விஷயம், உங்கள் பெற்றோருக்கு அடுத்த விஷயம், உறவு சக உறவுகளில் நாங்கள் கடினமாக இல்லாதபடிக்கு ஆண்டவரே அதை மென்மையாக வைத்துக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஏழை எளிய மக்களுக்கு உதவுகிற காரியத்தில் இருதயத்தை கடினப்படுத்தாமல் இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவர். அதே சமயத்தில் எங்கள் செய்கைகளுக்கு நீ நியாயந்திருக்கிறீர். அவனவன் தன் தன் நன்மைக்காவது தீமைக்காவது செய்த செயல்களுக்கு கிறிஸ்துவுக்கும் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று நாங்கள் படிக்கிறோமே. நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோப்பா. கர்த்தாவே, உமக்கு பிரியமான காரியங்களையே செய்ய உதவி செய்ய. எங்கள் செயல்கள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். அந்தரங்கமானாலும் பகிரங்கமான செயல்களானாலும் ஒவ்வொன்றையும் நியாயத்தில் கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும் ஆண்டவரே. நாங்கள் கேட்கிறவர்களால் மாத்திரமல்ல, பேசுகிறவர்களால் மாத்திரமல்ல ஆண்டவரே, கேட்ட வார்த்தையின்படியே நாங்கள் அப்படியே ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படி நாம மகிமைப்பட்டும் காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.